இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு எல்லையில் கேரள அரசு பேருந்து நிலையம் கட்ட முனைந்து வருவதால் மீண்டும் ஒரு எல்லை போராட்டம் வெடிக்கும் சூழல் நிலவுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு கேரளா இடையே நாடுகாணி உள்ளிட்ட பகுதிகளில் எல்லைகள் உள்ளன. இவற்றில் தாளூரில் சோழாடி ஆறும் அதன் மீதுள்ள பாலமும் தான் இரு மாநிலங்களின் எல்லை. இதில்தான் இப்போது வெடித்திருக்கிறது புதிய சர்ச்சை. ஆற்றுப்பாலம் என்ற எல்லையை கடந்து தமிழ்நாட்டு எல்லையின் உள்ளே வந்து தாளூரில் புதிய பேருந்து நிலையம் கட்ட திட்டமிட்டுள்ள கேரள அரசு 52 லட்சம் ரூபாயையும் ஒதுக்கியுள்ளது. சோழாடி ஆற்று பாலத்தை ஒட்டிய இந்த வணிக வளாக கட்டடம்தான் ஒட்டுமொத்த சர்ச்சைக்கும் விதை போட்டு ஆலமரமாக வளர்த்து வைத்திருக்கிறது. அந்த கட்டடம் வந்து தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசுக்கு வரி செலுத்திட்டு வர்றாங்க. தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு மின் இணைப்பு கட்டணம் செலுத்திட்டு வர்றாங்க. ஆனால் இது அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அவர் மின் இணைப்பை திரும்ப பெறுறாரு. அந்த மின் இணைப்பை துண்டிச்சுக்கிறேன்னு சொல்லி கடிதம் கொடுக்குறாரு. அந்த துண்டிச்சுக்கிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, அவர் கேரளா கிட்ட அந்த கட்டடத்துக்கு கேரளா கிட்ட அனுமதி வாங்கி கட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது கேரளாவாக இருக்குது. இப்போ குறிப்பிட்ட தாளூரில் பார்க்க போனால் ஒரு கட்டடத்தில் வந்து பின்புறம் வந்து கேரளாவில் இருக்குது, அதோட முன்பகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த முரணை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த முரணை தான் வந்து எல்லை மீறாங்க அப்படின்னு சொல்றோம். சர்ச்சைக்குரிய கட்டடத்தின் உரிமையாளரான எருமாடைச் சேர்ந்த நபர் சொத்து வரியை சேரங்கோடு ஊராட்சியில் கட்டி வந்தார். 2017ஆம் ஆண்டு முதல் கேரளாவில் செலுத்தி வருகிறார். கேரள அரசிடம் நிலப்பட்டாவும் வாங்கியுள்ளார். அந்த கட்டடத்தில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையும் நடக்கிறது. 2017இல் சோழாடி ஆற்று பாலத்தை கடந்து வந்து சர்ச்சைக்குரிய கட்டடத்தையும் தங்கள் எல்லையில் உள்ளடக்கி சாலையின் நடுவே எல்லை கோட்டை வரைந்தது கேரள அரசு. அப்போதே இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்தியது. தமிழக பகுதிகளை மீட்டெடுக்க ஆட்சியர் வரை மனு அளித்தது. பேச்சுவார்த்தை நடத்திய நீலகிரி வயநாடு ஆட்சியர்கள் எந்த முடிவும் எடுக்காமல் பிரச்சனையை ஆறப்போட்டதால் இப்போது வரை கேரள பகுதியாகவே திகழ்கிறது தாளூர். கோட்டாட்சியர்கிட்ட இருந்து கலெக்டர்கிட்ட இருந்து எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்து கேட்குற டைமில் நடவடிக்கை எடுக்கிறேங்கிறாங்க. இப்போ அதுக்கு இடையில வந்து கேரள அரசு வந்து 52 லட்சம் ரூபா ஒதுக்கி பேருந்து நிலையம் கட்ட வேண்டிய அவசியம், அவ்வளோ அவசரமாக கட்ட வேண்டிய, அது இல்லாட்டியும் பிரச்சனைக்குரிய இடத்த வந்து இவங்க கட்டுறதுக்கு எந்த வகையில் நியாயமாக இருக்குங்கிறது ரெண்டு அரசுமே சேர்ந்து அதை முடிவு பண்ணணும். கடந்த வாரம் பந்தலூர் வயநாடு வட்டாட்சியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேருந்து நிலையம் கட்ட தேர்வான இடத்தில் உள்ள 2 பெயர் பலகைகளை அகற்ற தமிழக அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கூடலூர் மக்கள் முறையாக அளவீடு செய்து எல்லையை வரையறுக்காவிட்டால் எல்லை மீட்பு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்துள்ளனர். இது பற்றி புதிய தலைமுறை சார்பில் கேட்டபோது எல்லை அளவீடு பற்றி நில அளவீட்டுத்துறை கூடுதல் இயக்குநருக்கு கடிதம் தரப்பட்டுள்ளதாக கூடலூர் கோட்டாட்சியரின் நேரடி உதவியாளர் சரவணன் கூறினார். புதிய தலைமுறைக்காக கூடலூர் செய்தியாளர் மகேஸ்வரன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.